இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எலியூத்தேரியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரை பற்றி சற்று நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்பாக, ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளத்தின் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலருடைய சொத்துக்கள் சேதமடைந்திருக்கின்றன. இன்றைக்கு பலர் அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அரசனுடைய நிவாரணம் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும்படியாகவும், தன்னார்வ தொண்டு நிறுவனர்களுடைய பணிகளும் அவர்களுக்கு விரைந்து கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து, அந்த ஆண்டவருடைய அன்பு, அந்த திரு இருதய ஆண்டவருடைய அன்பு இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய புனிதர் புனித எலியூத்தேரியூஸ் என்பவர் இத்தாலி தேசத்தில் பிறந்தவர். அவருடைய இளமை காலங்களை பற்றின விவரங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் புனித மார்க்கு துறவர சபையில் அவர் கல்வி கற்று பிறகு அதே துறவர சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தவராகவும், இறை வேண்டலில் சிறந்து விளங்கியவராக இருந்தவராகவும், அதே நேரத்தில் உடலை ஒடுக்கி இறைவனுக்கான தவம் ஜெபங்களை ஈடுபட்ட ஒரு சிறந்த துறவியாகவும் இவர் அறியப்படுகிறார். இவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஜெபத்தின் மூலமாகவும் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு செயல் மூலமாகவும் மக்களுக்கு இவர் பெரும் பணி செய்தார் என்றும், அதே நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் தீமைக்கு எதிராக போராடிய ஒரு புனிதர், சாத்தானால் பல முறை சோதிக்கப்பட்டும் அதிலிருந்து தன்னுடைய ஜெப வாழ்வாலும் தவ வாழ்வாலும் வென்றெடுத்தவர் என்றும் இவரை பற்றி நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சில பேர் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், பரிசேயர்களுக்கு கூட நோன்பு இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே ஏன் என்ற ஒரு கேள்வியை இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த இடத்துல இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மணமகன் இருக்கிற நேரத்தில் மணமகனுடைய தோழர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம் மகிழ்ச்சியின் காலம். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் வருத்தப்பட்டு நோன்பு இருக்க வேண்டிய நேரம் வரும், அப்பொழுது அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். பழைய ஆடையோடு புதிய ஆடையை சேர்ப்பது எவ்வளவு பொருத்தமற்றதோ, பழைய தோற்பைகளில் புதிய மதுவை ஊற்றி வைப்பது பொருத்தமற்றதோ, அதே போல பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொல்லிக் கொடுக்கிற அந்த வாழ்க்கை முறையையும் தாண்டி இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார். தன்னுடைய போதனை என்பது நிலை வாழ்வை தரக்கூடியது, தன்னுடைய போதனை என்பது அவர்களுக்கு மீட்பை தரவல்லது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பழைய சடங்கு சம்பிரதாய வாழ்க்கைகளை விட்டுவிட்டு அன்பை மையமாக கொண்ட இயேசுவினுடைய போதனைக்கு அவர்களை அழைக்கிறார். இந்த ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கும் தருகிறார். அன்புமிக்கவர்களே, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவுக்காக நம்முடைய பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு இயேசுவினுடைய போதனையை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை முன்னெடுத்தால் நாமும் நிலை வாழ்வை பெறுவோம் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பல நேரங்களில் பழையதற்கே பழகி போன நம்முடைய வாழ்வு எதற்காக மாற வேண்டும், மாற்றம் நமக்கு தேவையே இல்லை, இப்படியே இருந்துவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு உண்மையாகவே நிலை வாழ்விற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க தயங்குகிறோம் என்பதையும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. வரலாற்றில் பார்க்கிற பொழுது மாற்றத்தை ஏற்காதவர்கள் என்ன நிலைக்கு போனார்கள் என்பதை ஒரு 3 உதாரணங்களில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, 70-80களில் பிறந்தவர்களுக்கு தெரியும், நம்ம கைகளில் முதலாக தவழ்ந்த மொபைல் ஃபோன் நோக்கியா. எல்லார் வீட்லேயும் என்ன மொபைல் வச்சுருக்கீங்கன்னா நோக்கியா செல் வாங்கியிருக்கேன், நோக்கியா மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படி என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் இந்த நோக்கியா செல் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. காரணம், நோக்கியா தன்னுடைய பழைய முறைமையிலிருந்து ஆண்ட்ராய்டு முறைமைக்கு மாற தவறிய ஒரு காரணத்தால் நோக்கியா என்கிற ஒரு ஃபோன் இருந்ததா என்பதே இன்றைக்கு பலருக்கு சந்தேகமாக இருக்கும். காரணம், மாற்றத்தை அவர்கள் தழுவ மறுத்தார்கள்.
இரண்டாவது, இந்த இமெயில் புரட்சி என்று சொல்லுவோம். இந்த 80-90களில் பிறந்தவர்களுக்கு முதலாக இமெயில் சேட்டிங் அப்படி என்று சொன்னாலே யாகு என்று தான் நமக்கு ஞாபகம் வரும். யாகு, ரீடிஃப் மெயில் அப்படி என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, நாம் கல்லூரி காலங்களில் படித்த நேரத்திலலாம் அந்த யாகு சேட், ரீடிஃப் சேட், யாகு இமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கா அப்படி என்று தான் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு யாகு எங்கு இருக்கிறது என்றும் தெரியவில்லை, ரீடிஃப் மெயில் எங்கே இருக்கிறது என்றும் இன்றைக்கு நமக்கு தெரியவில்லை. கூகுள் முற்றிலும் முறியடித்து இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது. காரணம், யாகு என்கிற அந்த நிறுவனம் மாற்றத்திற்கு தயாராக இல்லாத ஒரு காரணத்தினால் இன்றைக்கு இருந்த இடமே தெரியாமல் மாறிவிட்டது. மூன்றாவது, இந்த புகைப்பட கருவிகள் கேமரா என்று சொல்லுவோம் இல்லையா, ரீல் போட்டு ஃபில்ம் போட்டு அந்த காலத்தில் புகைப்படங்களை எடுப்பார்கள். கோடக் என்கிற ஒரு நிறுவனம். அன்புமிக்கவர்களே, அவர்களும் நவீனத்துவத்திற்கு மாற தயங்கியதால் இன்றைக்கு கோடக் என்கிற அந்த நிறுவனம் இருக்கிற இடம் கூட இன்றைக்கு நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. இந்த 3 செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், நம்முடைய வாழ்க்கையில் குழம்பிய குட்டையாய் மாற்றத்திற்கு தயாராக நாம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பமடைந்து அழிந்து போகிற ஒரு நிலைக்கு சென்றுவிடும். மாறாக இயேசு கொடுக்கிற அந்த அன்பின் கட்டளைகளை ஏற்று இயேசுவினுடைய பாதையில் புதிய மாற்றத்திற்காய், நிலை வாழ்விற்காய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் போதனைகளின்படி வாழ்ந்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.